वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। గోవింద గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. శ్రీ వెంకటాచలాధీశం శ్రీయాత్యాసిత వక్షసం ஸ்ரிதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்று அந்த திருமலை அப்பனுடைய விசேஷமான கருட சேவையை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பௌர்ணமி கருட சேவையானது
இன்று மிகவும் விசேஷமானது. எதற்கு என்றால் ஆவணி மாதத்திலே வரும் சிறப்பான பௌர்ணமி மற்றும் ஆவணி ஆவிட்டம். திருவோண நட்சத்திரம் இன்று எம்பெருமானுடையது. திங்கள் கிழமை. இப்படி இத்தனை விசேஷங்கள் கொண்ட அந்த திருமலை அப்பனுடைய மாதாந்திர கருட சேவை, மிகவும் விசேஷமான கருட சேவையை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானுக்கு முதலில் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துவிட்டு அதன் பிறகு கருடனுக்கும் சேவிக்கிறோம். கருடனையும் சேவிக்கலாம். தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாத் என்று அந்த கருடனையும் கலந்து சேவிக்கலாம். இந்த கருட சேவையின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. இன்று விசேஷமான இன்னும் மிகவும் 2 விசேஷங்கள். ஹயக்ரீவர் ஜெயந்தி, விகனச முனிவரின் ஜெயந்தி கூட இன்றுதான். ஆகவே பக்தர்களே, கோவிந்தனை மட்டும் எண்ணாமல், ஹயக்ரீவர் ஞானத்தை கொடுப்பவர், அதேபோல் விகனச முனிவர் என்பவர் வைகானச ஆகம சாஸ்திரத்திலே அவருக்கு பங்குண்டு. ஆதலால் அந்த வைகானச முனிவரையும் விகனச ஜெயந்தியையும் ஹயக்ரீவாயிரும் எம்பெருமான் திருவேங்கடமுடையானையும் செவித்துக்கொண்டு இன்றைய பௌர்ணமி கருட சேவையை நாம் செவிக்கலாம். பகவானே வேங்கடவனே, திருமலை வாசனே, கோவிந்தா 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 என்று செவிக்கலாம். அந்த திருமலை அப்பனுடைய கோவில் ராஜகோபுரத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ராஜகோபுரம், அதாவது கோபுரத்தை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் என்பார்கள். ஆகவே வைகுண்டநாதன் நித்தியவாசம் செய்யும் இந்த திருமலையிலே இதோ இன்று இப்பொழுது கருட சேவை ஆரம்பமாகியது. அந்த கருட சேவையை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ பௌர்ணமி சந்திரன் கூட அந்த பகவானுடைய கருட சேவையை நேரடி ஒளிபரப்பில் சேவிப்பதற்காக விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்துள்ளார். பகவானே, சந்திர பகவானே, கோவிந்தா கோவிந்தா. சந்திரமாமனசோ ஜாதகா என்ற மனதுக்கு காரகன் அந்த சந்திர பகவான். அவனையும் சேவிக்கலாம். ஆக பகவானுக்கு, அதாவது விஷ்ணு பகவானுக்கு 1000 நாமங்கள். அந்த சஹஸ்ரநாமத்திலே 1000 நாமங்களை கொண்டவன். அதனை எப்படி படிக்கலாம், எப்படி நாம் பாராயணம் செய்யலாம் என்பது மிகவும் விசேஷமான பலனை கொடுக்கிறது என்று கூறுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். விஷ்ணு சஹஸ்ரமானது இம்மை மறுமை பயன்கள் அனைத்தையும் பெறுவதற்காக பாரத மக்களால் பல நெடுங்காலமாக பிரயோகிக்கப்பட்டு வந்துள்ளது. அந்த பிரயோக முறைகள் எப்படி என்று பார்க்கும் பொழுது, உபதேசபூர்வமாக கிரகிப்பது, உருப்போட்டு நெஞ்சிலே தரிப்பது, கேட்பது, ஜெபிப்பது, பாராயணம் செய்வது, எழுதுவது, உரை எழுதுவது, இப்படியெல்லாம் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்தால் இத்தனை பலன்கள் கிடைக்குமாம். அப்படி அந்த பகவானை நாம் சஹஸ்ரநாமங்களிலே செவிக்கலாம், சஹஸ்ரநாமங்களிலே அர்ச்சனையும் செய்யலாம். முக்கியமாக இந்த கருட சேவையிலே எப்படி அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சதா சர்வ காலமும் கருடனை வாகனமாக கொண்டு அவர் பகவான் எங்கு புறப்பட்டாலும் சரி உடனடியாக ஆயத்தமாக இருப்பவர் கருட பகவான். அந்த கருட பகவான் தான் இப்பொழுது எம்பெருமானை தாங்கிக் கொண்டு தன்னுடைய 2 கரங்களிலே பகவானுடைய திருவடிகளை வைத்துக்கொண்டு இதோ திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் பகவானை, கருடாருடனே கோவிந்தா கோவிந்தா என்று. இந்த பகவான் அந்த தன்னிகரில்லா பிரானும் பெரிய திருவடியும் என்று கூறுவார்கள். பிரான் என்றால் உதவி புரிபவன் என்று பொருள்.
இந்த உலகிலே மக்கள் மட்டுமல்லாமல் விலங்கினங்கள் கூட பகவானுக்கு சேவை சாதிக்கின்றன. அதனால்தான் பிரம்மோற்சவ நாட்களிலே அந்த 8 நாட்களும் கூட காலை மாலை 2 வேளைகளில் வாகனங்களாக மாறி தங்களுடைய நன்றி கடனை தெரிவித்துக் கொள்ளுகிறது விலங்கினங்கள். அப்படி இப்பொழுது நாம் சேவித்தது கஜங்கள், யானைகள். ஒரு அரசனானவன் எப்படி திருவீதி அதாவது அந்த மக்களை கண்டு அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வெளியில் வருகிறானோ தன்னுடைய படைகளுடன், அந்த படைகள் எத்தனை என்று பார்த்தால் 4 படைகள். ரத பத கஜ துரக பதாதி என்று 4 படைகள். இதோ ஜீயர் சுவாமிகள் இருவரும் கூட பகவானுடைய கருட சேவையிலே கலந்து கொண்டு அனுகிரகம் பெற உள்ளார்கள். செவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் வேங்கடவனுடைய மாதாந்திர கருட சேவையிலே சிறப்புமிக்க கருட சேவை என்று. ஆகையால் பக்தர்களே, கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு பகவானையும் கருடனையும் சேவித்துக்கொண்டு இன்றைய திருவீதி உலா ஆரம்பமாகிறது. சேவிப்போம் நாமும். அதாவது பிரான் என்றால் உதவி புரிபவன் என்று பொருள். இந்த உலகிலே எல்லோருக்கும் வேண்டிய செல்வங்களையும் கொடுத்து கடைசியில் மோட்சத்தை அளிப்பதால் நம்மாழ்வார் திருவேங்கடத் தெம்பெருமானை பிரான் என்றும் பரன் என்றும் தாம் அருளிய திருவாய் மொழியில் போற்றப் பேசுகிறார். அப்படிப்பட்ட பரம உபகாரனான புருஷோத்தமன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து தாயன்பு மேலிட்டு பேரன்பால் திருவேங்கடமலைக்கு வந்து எழுந்தருளியிருக்கிறார் என ஆழ்வார் அருளி செய்து திருவேங்கடத்துறைவனை தன்னிகர இல்லா பிரானாக கொண்டாடி அழைக்கிறார். அப்படி அந்த கருட வாகனத்திலே எம்பெருமானை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் திருவீதி உலா வரும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கருடன் என்றாலே அனைவருக்கும் ஒரு பக்ஷியாகத்தான் தென்படுகிறது. ஆனால் அந்த கருடனுடைய செயல்கள் எப்படி என்றால், கஸ்யப மகரிஷிக்கும் வினத்தைக்கும் மகனாக அவதரித்தவன். கஸ்யப மகரிஷிக்கு 2 பேர் மனைவிகள், வினத்தை கத்ரு என்று. அதிலே பெரிய மனைவியின் முதல் மனைவியின் பிள்ளையாக அவதரித்தவர்தான் இந்த கருட பகவான். அந்த கருட பகவான் தாய் தான் வினத்தை. இந்த கருட பகவானுக்கு வைனத்தேயன் என்ற பெயர் கூட உண்டு. அப்படி அந்த கத்ருவின் ஹிம்சையினால் தன்னுடைய தாய் படும் அவஸ்தையை பார்த்து மிகவும் கலங்குகிறார் கருட பகவான். அப்பொழுது கத்ரு கூறுகிறாள், எனக்கு நீ அமிர்தம் கொண்டு வர வேண்டும் என்று கூறவே அதை கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய தாயை சிறையிலிருந்து விடுவித்துக் கொள்கிறார் கருட பகவான். அப்படி அந்த வினத்தையானவள் வைனத்தேயன் என்ற மகனை பெற்று மிகவும் விசேஷமான பலன்களை அனுபவிக்கிறாள். இவ்வாறாக கருட பகவான் அவதரித்தார்.
పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టి పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాబీ విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి అదరాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు రోజు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు రోజు పెరియ తిరువడి నీది పెరుమాళు కొలువురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. నానా మహిమాన్వితుడా నాగాలంకృత దేహ భూని ఉపరి చరవసును బ్రోచిన మహానుభావ పన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు ఆ మిల్లేరును ఈ వసుధన విన్నగా నిలివెవో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. గోవింద గోవింద ஏடுகொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. கருடனுடைய அந்த புராணத்தை பார்க்கும் பொழுது மகாபாரதத்திலே அந்த பாகவதத்திலே இப்படியெல்லாம் ஏராளமான அந்த கருட பகவானை பற்றி ஏராளமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த கருட பகவான் எப்படி அவதரித்தான் என்றும் மகாபாரதத்திலே ஆதி பர்வத்திலே சற்று கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய தாயை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக வினத்தை அதாவது கத்ரு கூறுகிறாள், அமிர்தம் கொண்டு வந்தால் வினத்தையை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக சர்ப்பங்கள் கருடனிடம் கூறியதை விவரிக்கிறது அந்த அத்தியாயத்திலே ஒரு இடத்திலே. ராமணீய தீவை அடைந்த சர்ப்பங்கள் முதலைகளுக்கு இருப்பிடமான லவண சமுத்திரத்தை கண்டனவம். லவணம் என்றால் உப்பு. அந்த தீவு சமுத்திரம் சூழ்ந்திருக்கும் பொழுது மரங்கள் நிறைந்திருந்தது. அவற்றிலே பறவைகள் கூட்டம் கூட்டமாக வசித்தன. அவை இனிமையாக வலிக்கும் பொழுது மரங்களிலே மலர்களும் காய்களும் பழங்களும் பூரணமாக இருந்ததாம். வீடுகளும் ரமணீயமான ஜலத்தையுடைய தாமரை தடாகங்களும் உத்தியான வனங்களும் சந்தன மரங்களும் அந்த தீவில் இருந்தன. நறுமணம் வீசும் காற்றினாலும் காற்று வீசுவதால் பூமாரி பொழிவதாலும் மனதிற்கு மகிழ்ச்சியை களிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்ததாம் அந்த தீவு. அப்படி மக்களின் மனத்தையும்
கண்ணையும் கவரும் அந்த தீவை கத்ருவின் பிள்ளைகள் கருடனுடன் பார்த்தனர். அந்த சர்ப்பங்கள் அங்குள்ள காட்டிலே விளையாடினவாம். அப்பொழுது சர்ப்பங்கள் கருடனை பார்த்து, எங்களை இதைவிட அழகான தெளிந்த நீருள்ள மற்றொரு தீவுக்கு கொண்டு போ. எங்களை தூக்கி செல்லும் பொழுது நீயும் அழகாக பல தேசங்களை பார்க்கிறாய் அல்லவா என்று கேட்டதாம். இதை கேட்ட வைனதேயர், அதாவது கருட பகவான், மனம் நொந்தாராம். தன்னுடைய தாயிடம் சென்று, தாயே, சர்ப்பங்கள் சொல்லுவதை நான் எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்க, அதற்கு தாயானவள் கூறுகிறாள், கத்ரு பந்தயம் போட்டு சர்ப்பங்களை கொண்டு வஞ்சனை செய்து அந்த பந்தயத்திலே தான் ஜெயித்து விட்டதாக மோசம் செய்ததினால்தான் நான் அவளுக்கு அடிமையாக இருக்கிறேன். ஆகவே நீ அவர்கள் சொல்லும் பேச்சை கேள் என்றாளாம். தாயின் வார்த்தையை கேட்ட கருடன் மிகவும் வருத்தப்பட்டானாம். அவர் சர்ப்பங்களிடம், பாம்புகளே, நான் எதை கொணர்ந்து கொடுத்தால் அல்லது எதை தெரிந்து கொண்டால் அல்லது எந்த பராக்கிரம செயலை செய்தால் உங்களுக்கு செய்யும் அடிமை தொழிலிருந்து நானும் என் தாயும் விடுபடுவோம், உண்மையை சொல்லுங்கள் என்று பிராதேயப்படுகிறார். அப்பொழுது பக்ஷியே, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அமிர்தத்தை கொண்டு வா, அதன் பிறகு அடிமை தனத்திலிருந்து உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சர்ப்பங்கள் கூறினவாம். அப்படி அவ்வளவு சிரமப்பட்டு அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக பயணமாகிறார் கருட பகவான் அந்த மகாபாரத ஆதி பர்வத்திலே. இதோ இங்கே இப்பொழுது எம்பெருமானை தாங்கிக் கொண்டு லக்ஷ்மி சகசிர காசு மாலைகளை தான் கூட அணிந்து கொண்டு, அதாவது பகவானுக்கு பரந்த மனப்பான்மை, பரந்த குணம். எப்படி என்றால், தான் மட்டும் உண்ணாத பிறருக்கும் கொடுக்கும் ஒரு குணம். அதேபோல் தன்னை பார்க்க வந்த பக்தர்களுக்கு கூட அனைத்தையும் அனுகிரகம் செய்வதிலே வல்லவர். அப்படிப்பட்ட பகவான் சகசிர லக்ஷ்மி காசு மாலை தான் மட்டும் அணியாமல் அந்த கருட பகவானுக்கு கூட அணிவித்து திருவீதி உலா வர செய்து கொண்டிருக்கிறார் அந்த பகவான். அப்படிப்பட்ட அந்த பகவானை தன்னுடைய கரங்களிலே, இரு கரங்களிலே பகவானுடைய திருவடிகளை வைத்து முதுகிலே தாங்கிக் கொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த கருட சேவை என்ன அழகு, என்ன அழகு! அதாவது பூர்வ ஜென்மத்திலே இவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் விசேஷமாக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருந்தால் ஒழிய இந்த பிறவியிலே பகவானையும் இந்த சேவைகளையும் திருமலையையும் பார்க்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் நாம் இவ்வளவு அருகிலே அந்த பகவானுடைய கருட சேவையை பார்க்கிறோம் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த சேவையானது அனைவருக்கும் கிடைக்காது. அப்படி கருட வாகனத்திலே எம்பெருமானை ஒவ்வொரு மாதத்திலும் சேவிக்கிறோம், பௌர்ணமி கருட சேவை. ஆனால் இந்த மாதம் இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது விசேஷமான கருட சேவை. ஆவணி அவிட்டம், சிராவண பௌர்ணமி, ஆவணி பௌர்ணமி என்றும் பகவானுடைய திருநக்ஷத்திரமான திருவோண நட்சத்திரம் என்று மிகவும் விசேஷமான இந்த நன்னாளிலே பகவானை கருட சேவையிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அமிர்தம் கொண்டு வர செல்லும் கருடன் தன் தாயினிடம் உணவை வேண்ட கடலிலுள்ள வேடுவர்களை உண்ணும்படி அவள் உரைத்தால் இந்த அத்தியாயத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அமிர்தம் கொண்டு வந்தால் அடிமை தனத்திலிருந்து விடுபடலாம் என்று சர்ப்பங்கள் கூறியதை கேட்டதும் அந்த கருட பகவான் தன்னுடைய தாயிடம் சென்று, தாயே, நான் அமிர்தம் கொண்டு வர செல்லுகிறேன், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எதை சாப்பிட சொல்லுகிறாய் என்று கேட்கிறான். அதற்கு அந்த தாயானவள், சமுத்திரத்தின் நடுவிலே ஒரு தீவு இருக்கிறது, அதிலே ஒரு பாகத்திலே பெரிய வேடுவச்சேரி இருக்கிறது, அதில் பாவிகளும் தலையற்றவர்களும் துஷ்டர்களுமாகிய அநேக ஆயிரம் வேடல்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இகலோகமும் இல்லை, பரலோகமும் இல்லை. இந்த விதமாக மூர்க்கர்களான வேடர்களை புஜித்துவிட்டு
அமிர்தத்தை கொண்டு வா என்றாளாம். அந்த தீவிலுள்ள பிராமணர்களை பூஜிக்காதே, எந்த காரியத்திற்காகவும் அவர்களை கொல்ல நினைக்காதே. பிராமணன் அக்னிக்கு ஒப்பானவன், சூரியன் போன்றவன், விஷத்திற்கு சமமானவன், ஆயுதம் போல் தீக்ஷணமானவன். பிராமணன் எல்லா பிராணிகளிடத்திலும் மேம்பட்டவன் ஆகையால் அவனை பெரியோர்கள் மதிக்கிறார்கள். கோபம் வந்தாலும் அவர்களை நீ கொல்லாதே, எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு துரோகம் செய்யாதே என்று கடும் தவமுள்ள பிராமணன் சீற்றம் கொண்டாடினால் எல்லாவற்றையும் பஸ்மமாக செய்து விடுவான். அவனுக்கு இருக்கும் சக்தி அக்னிக்கோ சூரியனுக்கோ கிடையாது. அவன் பிராணிகளில் முதல் தோன்றியவன், 4 வர்ணத்தவர்களில் சிறந்தவன். தந்தையைப் போல் அவன் மற்றவர்களுக்கு ஹிதத்தை சொல்லுவான், குருவைப் போல் நல்ல உபதேசத்தை பண்ணுவான் என்று அந்த வினத்தை கூறுகிறாள் தன்னுடைய மகனான கருட பகவானுக்கு. எத்தனை நல்ல விஷயங்களை ஒரு தாயானவள் குழந்தைகளை வளர்ப்பது சாமானியம் அல்ல. நல்ல விஷயங்களை கூறி அவனை நல்லபடியாக ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு அந்த தாயானவள் எப்படி சிரமப்படுகிறாள் பாருங்கள். அப்படி அவனுக்கு ஹிதம் போதனை செய்கிறாள். அவனை கொன்றுவிட்டு நீ சென்றுவிடு என்று சொல்லாமல், அவர்கள் வழிக்கு செல்லாதே, அவர்கள் உத்தமமானவர்கள் என்று அங்கே இருக்கும் அந்த பிராமண அக்ரகுல பிராமண இனத்தை கூறுகிறாள். இப்படி தாய் சொன்ன வார்த்தைகளை கேட்ட வினத்தை சூதர் என்று என்னவென்று கேட்கிறார். ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. माधव पद्मनाभ जनार्दन परम पद गोविंद माधव पद्मनाभ जनार्दन धरणिधर करिवरद वामन दैत्य हर बलि बंधन धरणिधर करिवरद वामन दैत्य हर बलि बंधन शरणु श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकटनायक शरणु श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तमा. मुकुंद केशव शंख चक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलजनेत्र मुकुंद केशव शंख चक्र गदाधरा
अधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेङ्कटनायक शरणु 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 ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய பௌர்ணமி கருட சேவை விசேஷமான இந்த நன்னாளிலே ரக்ஷாபந்தனம் என்ற அந்த ரக்ஷையை கூட சகோதர சகோதரிகள் என்று சூட்டிக்கொள்வார்கள். அதாவது பெண் பிள்ளையானவள் தன்னுடைய சகோதரனுக்கு ரக்ஷையை கட்டி அவனை சேவிப்பாள். அப்பொழுது தன்னுடைய சகோதரருக்கு ஏதோ ஒரு பகுமானம் அளிப்பார்கள். அந்த ரக்ஷாபந்தன திருநாள் கூட இன்றுதான். ஆகவே பக்தர்களே, நாம் அந்த பகவானை சேவிக்கும் பொழுது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தாம் சுகினோ பவந்து என்று அனைவரையும் சேர்த்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும். நாம் ஒருவர் மட்டும் நன்றாக இருந்தால் பகவான் கூட, அதாவது எல்லோரையும் நன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இதோ திருமலை கோவில் உள்ளே துவஜஸ்தம்பம் பலிபீடத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் உள்ளே சென்று திருமலை அப்பனை தரிசனம் செய்து கொண்டு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் இவ்வளவு சிறப்பான நன்னாளிலே பகவானை சேவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த கருட வாகனத்திலே எம்பெருமான் திருவேங்கடமுடையானை திருவீதி உலாவிலே சேவிக்கும் பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். யக்ஞஸ்வரூபியான பரம்பொருளே திருமகள் கேள்வனாக திருவேங்கட மலையில் எழுந்தருளி எல்லோருக்கும் சகலவிதமான செல்வங்களை அளித்து எல்லா வினைகளையும் போக்கிக் கொண்டிருக்கிறார் என்று ரிக்வேதம் வழங்குகிறது. மேலும் அந்த வேதமே அந்த எம்பெருமானிடத்தில் யார் யார் எதை எதை நல்ல எண்ணத்துடன் நல்ல முறையில் பிரார்த்திக்கிறார்களோ அவரவர்களுக்கு அவைகளை வழங்கி நிறைவேற்றுகிறார் என்றும் ரிக்வேதம் கோஷிக்கிறது. அடுத்து யஜுர்வேதத்தில் பரமனான திருமால் தன்னை அண்டி வரும் அடியார்களுக்கு விரும்பியதை கொடுத்து அவர்களுக்கு அருள திருவேங்கடத்தில் உறைந்து நிற்கிறார் என்றும் சொல்லுகிறது. இதோ பெண்களெல்லாம் கூட மகளிர் எல்லாம் கோலாட்டங்கள் ஆடியும் ஜியர் சுவாமிகள் திவ்ய பிரபந்தம் பாடிக்கொண்டு அனைத்து ஆச்சாரிய புருஷர்களும் அனைவரும் கூட இந்த கருட சேவையிலே கலந்து கொண்டு பெருமாளிடம் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கருட வாகன சேவையின் முன்பு. ஆகவே பக்தர்களே, நாமும் அதாவது திரேதாயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களிலும் யாகங்கள், யக்ஞங்கள், வேள்விகள் அனைத்தும் செய்வார்கள். ஆனாலும் கலியுகத்திலே நமக்கு நேரம் இல்லாமையால் நாமஸ்மரணை செய்தாலே போதும் என்கிறார்கள். அப்படி திருமலை அப்பனுடைய இந்த கருட வாகனத்திலே அவரவர்களுக்கு தோன்றிய விதமாக பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்து முன்னே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த கருட சேவையிலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம்.
கருடார் உடனே கோவிந்தா 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 என்று. அப்படி சால கிராம சொரூபியாக எல்லை காண முடியாத சீர்மைகளுடன் இந்த கலியுகத்திலே திருமகள் கேள்வனான திருவேங்கடவன் திருமலையில் நித்திய சூரிகள் தேவர்கள் நம் போன்ற சகல சேத்தனர்களுக்கும் அருள் கூர்ந்து காட்சி அளித்து ரட்சிக்கிறான் என பல பிரமாணங்கள் ஒருமுகமாக பறைசாற்றுகின்றன. மேலும் அந்த தன்னிகரில்லா பிரானை பற்றி கூறும் மற்ற வைதீக பிரமாணங்களின் தேறிய சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக முதல் தனிவித்தே திருவேங்கடவன் அஷ்டலட்சுமிகளையும் உடைய அதிபதியும் முக்தியையும் கொடுப்பவன் அவன் ஒருவனே. சகல திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த கருணை கடல், எல்லா அண்டங்களிலும் பரவி நிற்பவர், அடியார்கள் துயரங்களை போக்கி சகல மங்களங்களையும் சகலங்களையும் அளிப்பவர், திருமேனி அழகுடையவர், பக்தர்களின் வல்வினைகளை போக்க பல அவதாரங்கள் செய்து அருளியவர், தாயை காட்டிலும் அன்பை தம் அடியார்களிடத்திலே பொழிபவர், இப்படி பல இணையில்லாத ஏற்றங்களை உடையவர் இதோ திருவேங்கடத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கும் பரமனே என தெளிவாக பிரமாணங்கள் கூறுகின்றன. அப்படி அந்த பரமனைத்தான் இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே பௌர்ணமி நாளிலே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம், சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவேங்கடவத்தானை பல பிரமாணங்கள் போற்றுகின்றன. அந்த பகவானுக்கு 1000 நாமங்கள் என்று கூறுகிறோம் அல்லவா? அப்படி அந்த 1000 நாமங்களிலே ஒவ்வொரு நாமத்தையும் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள், அதாவது அந்த நாமத்தின் சிறப்பையும் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் என்றும் நாம் தெரிந்து கொள்ள ஒரு நாமத்தை இப்பொழுது பார்க்கலாம். வேதாய நமஹா, அதாவது அந்த வேதஸ்வரூபனே இந்த கருடாழ்வான். அந்த கருடாழ்வார் அந்த வேதவனை, அதாவது வேதானை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான், திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். திருமங்கை ஆழ்வார் வடக்கே பத்ரிநாத் முதலிய பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களை பாடியபடி சீர்காழியை வந்தடைந்தாராம். அவரை அவரது சீடர்கள் பல்லக்கிலே சுமந்து கொண்டு ஆலிநாடர் வந்தார், அருள்மாறி வந்தார், அரட்டமுக்கி வந்தார், அடையார் சீயம் வந்தார், கொங்குமலர் குழலியர் வேள் வந்தார், பரகாலன் வந்தார், கலியன் வந்தார், மங்கை மன்னன் வந்தார் என 4 கவி பெருமாள் வந்தார் என்றெல்லாம் முழக்கமிட்டார்களாம் பக்தர்கள். அப்பொழுது சீர்காழியில் உள்ள ஞான சம்பந்தரின் சீடர்கள், நிறுத்துங்கள், எங்கள் சம்பந்தர் பெருமான் வாழும் இந்த ஊரிலே வேறு ஒருவரை 4 கவி பெருமாள் என அழைப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றார்களாம். எங்கள் ஆழ்வார் ஆசு கவி, மதுர கவி, விஸ்தார கவி, சித்திரக்கவி என 4 வித கவிகள் பாட வல்லவர் ஆதலால் 4 கவி பெருமாள் என்கிறோம், அதில் என்ன தவறு என்று கேட்டார்களாம் ஆழ்வாரின் சீடர்கள். அப்படியானால் எங்கள் தலைவருக்கும் உங்கள் தலைவருக்கும் போட்டி வைத்து பார்ப்போம், அதிலே யார் வெல்லுகிறார்களோ அவரே 4 கவி பெருமாள் என்றார்களாம் சம்பந்தரின் சீடர்கள். ஆழ்வாரின் சீடர்களும் அதை ஏற்றார்கள். எப்பொழுதுமே தலைவர்களுக்குள் சண்டையோ பொறாமையோ இருப்பதில்லை. சீடர்கள் போட்டியில் விரும்பியதால் ஆழ்வாரும் சம்பந்தரும் அதற்கு இசையும்படி ஆயிற்று. ஆனால் மனதளவிலே அவர்கள் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். குறித்த நாளிலே போட்டிக்கான குறித்த இடத்திலே திருமங்கை ஆழ்வாரும் சம்பந்தரும் வந்தார்களாம். அப்பொழுது சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து சீர்காழியின் சிறப்பை சித்தரித்து ஒரு செய்யுள் பாடும் என்றாராம். திருமங்கை ஆழ்வாரோ சீர்காழியில் கோவில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாளை குறித்து ஆசிரிய விருத்தத்திலே இவ்வாறு பாடினாராம். ஒரு குரலா இருநிலம் 3 அடி மண் வேண்டி
உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை చూడు తిరువేంకటాద్రి, అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెలువొందగాను. మిగులనున్నతములగు మేడలును మాడుగులు మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. మొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి మొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును కదిసి సురవరులు కిన్నరులు కింపురుషులును గరుడ గంధర్వ యక్షులును విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడ అతిశయముగా నెక్కినంతటి మీద ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్ చక్కనేగుచునవ్వచరి గడచి హరిదలచి మ్రొక్కుచును మోకాళ్ళ ముడుగు గడచిన మీద అక్కడక్కడ
లభించు సంపదలు అంతంతగానరాగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. పరిమళంబుల పువ్వు తోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును బుగులు కొను పరిమళంబుల పువ్వు తోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికి కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అది చూడు తిరువేంకటాద్రి. ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశ గంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను. ఈ కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నగ్గలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువేంకటాద్రీశుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. అదే చూడు తిరువేంకటాద్రి. అదే చూడు తిరువేంకటాద్రి. ఓం నమో వెంకటేశాయ. கோவிந்த கோவிந்த. திருமலை அப்பனை இப்படி ஒரு பாசுரத்திலே பாடுகின்றார்கள். அந்த பாசுரத்தை பார்க்கும் பொழுது ஒரு குரலாய் இருநிலம் மூவடிகள் வேண்டி உலகத்தனைத்தையும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாடளை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை ஆறும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழா வனமும் வளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே என்று தொடங்கி 9 பெரிய பாடல்களை பாடினாராம். 1.25 அடியில் குரல் சொல்ல பாடச் சொன்னால் என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பாடுகிறாரே என சிரித்தார்களாம் சம்பந்தரின் சீடர்கள். இல்லை, அவர் பாடியது சரி என்றாராம் சம்பந்தர். 1.25 அடி உயரம் கொண்ட வாமனமூர்த்திக்கு குரல் என்று பெயர். ஒரு குரல் பாடும் ஒரு குரல் என்றால் ஒரு குரலால் பாடப்பட்ட ஒரு குரல் என்று பொருள். திருக்குறளின் 610வது குரலிலே
மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா ஆயதெல்லாம் ஒருங்கு என்று உலகளந்த பெருமான் எப்படி மண்ணுலகம் விண்ணுலகம் அனைத்தையும் அளந்தாரோ அதுபோலே சோம்பலில்லாத மன்னவனின் ராஜ்யம் விரிந்து பறந்திருக்கும் என்பது அந்த குறளின் பொருத்தமாகும். இப்படி வாமனமூர்த்தி இந்த ஒரு குறளால் பாடப்பட்ட ஒரு குறள் ஆவார். சீர்காழியில் எழுந்தருளியிருக்கும் உலகளந்த பெருமாளை பாடச் சொல்லும் நோக்கில் தான் சீர்காழியின் சிறப்பை சித்தரித்து ஒரு குறள் பாடும் என்று நான் கூறினேன். அவரும் சரியாக பாடிவிட்டார் என்றாராம் சம்பந்தர். மேலும் ஆழ்வீர் 4 கவி பெருமாள் என்ற பட்டமும் உங்களுக்கு பொருந்தும் என்று சொன்ன சம்பந்தர் தன்னுடைய வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக அளித்தாராம். இன்றும் திருநகரிலே சம்பந்தர் பரிசளித்த வேலை கையில் அணைத்தபடி திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளியிருப்பதை காணலாம். இப்படி அந்த ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன் எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அவன் மகாவிஷ்ணுவாகி தசாவதாரங்கள் எடுத்து அதிலே உலகளந்த பெருமாளாக விண்ணையும் மண்ணையும் அளந்த வாமன் அவதாரத்தை பற்றி அந்த திருமங்கை ஆழ்வார் அந்த பாசுரத்திலே பாடினாராம். அப்படி கடியுண்ட நெடுவானை கராவில் தப்ப கயத்துக்குள் அடங்காமல் விசும்பில் பாய அடியுண்ட தெங்கின் பழத்தால் காயம் அலையுண்டு கொலை சிதறும் ஆலி நாடா படியுண்ட பெருமானை பறித்து பாடி பதம் பெற்ற பெருமாளே கவியேன் பெற்ற கொடியொன்று நின் பவனிக்கெதிரே சென்று விட்டாள் உயிரொன்று கொண்டு வந்தாளே என்று பாடலை சம்பந்தர் பாடினார். அப்படி அந்த திருமங்கை ஆழ்வாரும் அதற்கு பதிலாக வேறே ஒரு பாசுரத்தை பாடி, நான் வேதம் படித்த அந்தணர்கள் குலத்திலே பிறந்தவன், ஆனால் நீங்களோ வேளாளர் குலத்திலே பிறந்திருந்தாலும் எப்படி வேதத்தின் சாரத்தை இவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்க திருமங்கை ஆழ்வார், அடியேன் முறைப்படி வேதம் கற்காவிட்டாலும் திருமாலே குருவாக வந்து வேதத்தின் சாரமான 8 எழுத்து மந்திரத்தை அடியனுக்கு உபதேசம் செய்துவிட்டார் என்று கூறினாராம். அப்படி அந்த வேதத்தின் ஆழ பொருளை தானே குருவாக வந்து தன் அடியவர்களுக்கு வழங்குவதால் திருமால் வேதன் என்று அழைக்கப்படுகிறார். வேத என்றால் வேத பொருளை வழங்குபவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்திலே ஒரு பதமாக விளங்கியது. வேதாய நமகா என்று தினமும் சொல்லி வரும் மாணவர்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெறும்படி பகவான் அருளிச் செய்வாராம். அப்படி வேதாய நமகா என்று நாம் கூறும் அந்த திருமால் இதோ இப்பொழுது பௌர்ணமி கருட சேவையிலே கருட வாகனத்தின் மீது அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, நாமும் அந்த பகவானை அடிபணிந்து சேவிக்கலாம். நம்முடைய கஷ்டங்களையும் குறைகளையும் கூறலாம். அவன் அருளிச் செய்வான் என்ற நம்பிக்கையில் கோவிந்த நாமத்தை கூறுவோம். கோவிந்தா கோவிந்தா என்று. திருமலை வாசனே, வேங்கடவனே, சப்தகிரி வாசனே, கோவிந்தா 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 என்று சர்வாபரணங்கள் தரித்து அலங்கார பூஷிதனாய் நமக்கு அருளிச் செய்து கொண்டிருக்கும் பகவான் திருவேங்கடமுடையான் இதோ கருட சேவையிலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா என்று. இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் கூட அந்த பகவானை மிகவும் விசேஷமாக ஆராதனை செய்தார்கள். அப்படி திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் பகவான் வேங்கடவன் இதோ கருட வாகனத்திலே அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். திருவேங்கடமுடையானுக்கும் பெரிய திருவடி கருடனுக்கும் உள்ள சம்பந்தத்தை ஆழ்வார்கள் திருப்பாடல்கள் மூலமாக காண்போம். நம் ஆழ்வார்
தமக்கு தன்னிடத்திலும் தன்னை சேர்ந்தவர்களிடத்திலும் பற்றோ ஆசையோ இல்லை. பரமனிடத்திலேயே ஈடு கொண்டிருக்கிறேன் என்ற நாயகி பாவனையில் பேசும் பாசுரத்தில் திருவேங்கடவனை கருடாரூடனாக சேவித்து தன் குறைகளை கூறி வேண்டுகிறார் தலைவியின் பேச்சாலே. பறவையின் பாகன் எங்கோன் வேங்கடவாணனை வேண்டிச் சென்றார் என்றார். வேண்டிக்கொண்டே பெரியாழ்வார் சென்னியோங்கு எனத் தொடங்கும் தன் கடைசி திருமொழியில் முதல் பாசுரத்திலே தன் வேங்கடமுடையாய் என்று அழைத்து, இரண்டாவது பாசுரத்திலே பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் என அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட பகவானைத்தான் இதோ பக்தர்கள் சென்று கோவில் உள்ளே இருக்கும் அந்த மூலமூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனந்த நிலைய வாசனே கோவிந்தா, ஆனந்த நிலையத்தின் கீழ் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த அகிலாண்ட கோட்டை பிரம்மாண்ட நாயகன் இதோ இப்பொழுது கருட வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். செவிக்கலாம் அந்த பகவானை. முடிகள் ஆகாசத்தின் அளவு ஓங்கியிருக்க பெற்றதாய் குளிர்ச்சியுள்ள திருவேங்கடத்தை நித்தியவாசமாக உடைய புருஷோர்த்தமனான சர்வ ரக்ஷகன் திருவேங்கடவன். அந்த எம்பெருமான் பெரிய திருவடியின் மீது ஏறி வேறு புகழற்ற தன்னை ஆட்கொண்ட பிறகு வினைகள் அனைத்தும் கொளுத்தப்பட்டு உண்மையான ஞானம் மேலும் மேலும் பெருகிச் செல்லுகிறது என்றபடி கருட பகவான் வேதஸ்வரூபன் பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாள் தம் நாச்சியார் திருமொழியில் பரமபதநாதன் தனக்கு அருள திருவேங்கடத்துக்கு வந்து எழுந்தருளினார். அப்பரமனுக்கு அடையாளம் கருடனை கொடியாக உடையவர் என்று அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மோற்சவத்திலே கூட கருட பகவான் நமக்கு எப்படி என்றால், அந்த கருட கொடியிலே பிரம்மோற்சவ நாளிலே கொடியேற்றப்பட்டு, அதாவது துவஜாரோகணத்திலே, அதன் பிறகு இறுதியிலே அந்த துவஜாரோகணத்திலே எழுந்தருளுகிறார். அப்படி பெருமாளுக்கு அனைத்து விதமாக கைங்கரியங்கள் செய்து பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவன் கருட பகவான். அந்த கருடாருடனே தான் இப்பொழுது வேங்கடவனை தாங்கிக் கொண்டு திருவீதுரா வந்து கொண்டிருக்கும் காட்சியை பௌர்ணமி கருட சேவையாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத் பிரியனே கோவிந்தா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நிகில லோகேச கோவிந்தா என்று దేవానీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైదివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవానీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారి వైదివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా చోటను శాస్త్రార్థములై కడగుదువు జనులకు నీవే ఒక్కొక్క చోటను శాస్త్రార్థములై కడగుదువు కనియక నీవే మరి వారికి బోధకులగొందరిని గల్పింతువు కనియక నీవే మరి వారికి బోధకులగొందరిని గల్పింతు
విలాసముగా తెలుపుదువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారివైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా కడగి ఎప్పటి నీవే యజ్ఞాది కర్మ ఫలములై ఉండుదువు కడగి ఎప్పటి నీవే యజ్ఞాది కర్మ ఫలములై ఉండుదువు కడయక నీవే తిరుపతుల దేవతామూర్తులై పొడచూపుదువు నీవే తిరుపతుల దేవతామూర్తులై పొడచూపుదువు ఎడయక నీవే తపో మహిమలై ఎదుటనే తాకాడలౌదువు ఎడయక నీవే తపో మహిమలై ఎదుటనే తాకాడలౌదువు ఒడలై నీవే ఇహ పరములకును ఒడిగట్టి సాధింపింతువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారివైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా దేవా నీవే తత్వ నిర్ణయమునాధారమునై ఏర్పరతువు ఆవేళ నీవే తత్వ నిర్ణయమునాధారమునై ఏర్పరతువు నీవే కమ్మటి ఆచార విధులకు నియమములెల్లా నేర్పుదువు కమ్మటి ఆచార విధులకు నియమములెల్లా నేర్పుదువు భావింప నీవే అనమేల్మంగకు పతివై శ్రీ వెంకటేశ రక్షింతువు భావింప నీవే అనమేల్మంగకు పతివై శ్రీ వెంకటేశ రక్షింతువు జీవులకంతర్యామివై నీవే శిష్టుల పరిపాలింతువు దేవా నీవే ఇన్ని చందముల తిరముగ మహోపకారివైతివి కేవలనైనా నీవే కాక భువి నింతటి వారలు ఇక గలరా దేవా నమో వెంకటేశాయ கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய மாதாந்திர பிரம்மோற்சவம் இன்று விசேஷமான பௌர்ணமி கருட சேவையை நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கருட சேவையானது மற்ற வைஷ்ணவ தலங்களிலே கூட நடைபெறுகிறது. முக்கியமாக திருநாங்கூர் என்ற தலத்திலே 11 கருட சேவைகள் நடைபெறுகிறதா. அப்படி எப்படி என்றால் அந்த கஸ்யப மகரிஷிக்கும் வினதைக்கும் மகனாக ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி நன்னாளிலே சுவாதி நட்சத்திரத்திலே தோன்றியவர்தான் இந்த கருட பகவான். பருத்த உடல், பொன்மயமான சிறகுகள்,
வெண்மையான கழுத்துப் பகுதி, உருண்டையான கண்கள், நீண்ட மூக்கு, கூரிய நகங்களுடன் கூடியவராய் கருடன் திகழ்கிறார். அப்படிப்பட்ட கருட பகவான் இதோ இப்பொழுது அந்த திருமலை அப்பனை சுமந்து கொண்டு திருவீதி உலா வரும் காட்சியை பௌர்ணமி கருட சேவையாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கரு என்றால் சிறகு என்று பொருள். டா என்றால் பறப்பவர் என்றும், சிறகுகளை கொண்டு பறப்பதால் கருடனானார் என்று அழைக்கப்படுகிறார். வடமொழியிலே க்ரு என்ற வேத ஒலிகளை குறிக்கும். வேத ஒலிகளின் வடிவாய் திகழ்வதாலும் கருடன் என்ற பெயர் பெற்றாராம். கருடனின் தாயான வினத்தை தனது சகோதரியான கத்ருவிடம் ஒரு பந்தயத்திலே தோற்கிறாள். அதன் விளைவாக கத்ருவிற்கும் அவளது பிள்ளைகளான நாகங்களுக்கும் அடிமையாகி சிறை வைக்கப்பட்டிருந்தாள் வினத்தை. அவளை விடுவிக்க வேண்டுமென்றால் தேவலோகத்திலே இருந்து அமுதத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதித்தாள். தேவலோகத்திற்கு சென்று அமுதத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயான வினதையை சிறையிலிருந்து மீட்பதற்காக அவர் கிளம்புகிறார். அப்பொழுது அந்த ஆசி கூறி அனுப்புகிறாள். கருடனுடைய ஒப்பற்ற சக்தியை அறிந்திருந்தும் நாகங்கள் செய்த தீங்கை நினைவிலே கொண்டு தாய் பாசத்தால் வினத்தை கருடனுக்கு ஆசி கூறினாள். வைனத்தேயனே, உன் சிறகுகளை வாயு பகவான் காப்பாற்ற வேண்டும். முதுகை சந்திரசூரியர் காக்க கடவர். உன்னுடைய சரீரத்தை சுற்றிலும் அஷ்ட வசுக்கள் காப்பார்கள். எங்கும் வியாபித்திருக்கும் விஷ்ணு உன் அங்கங்கள் யாவையும் காப்பாற்றுவார். மகனே, நான் எக்காலத்தில் உனக்கு தீங்குகள் நேராதிருக்க வேண்டும் என்றும் க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்றும் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். எப்பொழுதும் மங்கள காரியங்களை செய்து கொண்டும் இருப்பேன். நீ ஆரம்பித்த காரியம் நன்றாக முடிவு வரும் வரை வழியிலே தீங்கு நேராமல் சென்று வர வேண்டும் என்று அனுகிரகம் செய்கிறாள் தாயாரானவள். தாய், தந்தை, குரு, தெய்வம் என்பார்கள். அப்படி தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் எங்கு சென்றாலும் சரி, அந்த காரியம் விஜயமாகத்தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கருட பகவான் அந்த அமுதத்தை கொண்டு வருவதற்காக தேவலோகத்திற்கு கிளம்பும் பொழுது தாயாரிடம் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறான். தாயின் ஆசீர்வாதத்தை பெற்ற பக்ஷிராஜர் தனது சிறகுகளை விரித்து கொண்டு வானத்திலே வட்டமிட்டு கிளம்பினாராம். மிக்க பசியுடன் புறப்பட்ட அவர் சமுத்திரத்தின் நடுவிலுள்ள வேட்டுவச்சேரியை அடைவதற்காக ஆகாயத்தை வந்தடைந்தாராம். அப்பொழுது பெரும் தூசியை உண்டு பண்ணினார். சமுத்திரத்தின் நடுவிலே ஜலத்தை வற்றச் செய்தார். அருகிலுள்ள மலை மேலிருந்த மரங்கள் அசைந்தன. வேடர்களை சம்ஹரிப்பதற்காக இரண்டாவது யமன் போல் அவர் தோன்றினாராம். கருடன் பறந்து வந்த பொழுது வாயை திறந்து கொண்டு வந்தார். வேடர்கள் இதை கண்டு பயந்தார்கள். இங்கும் அங்கும் ஓடினார்கள். கருடனது வாயை நோக்கியும் ஓடிச் சென்றனர். கருடன் சிறகை அடித்து கொண்டு பறந்து வந்ததினால் மண்ணுடன் பெருங்காற்று அடித்த மரங்கள் அடிமுதல் அனைத்தும் விழுந்தன. இதனால் பக்ஷிகள் யாவும் சப்தித்து கொண்டு திசை தெரியாமல் ஆகாயத்தை நோக்கி ஓடினவாம். இப்பொழுது அதுபோல் திசை தெரியாமல் வேடர்கள் கருடன் வாயை அடைந்தார்கள். ஒருவரல்ல, இருவரல்ல, ஆயிரக்கணக்கிலே வந்து விழுந்தனராம். மீன்களை பிடித்து கொன்று ஜீவிக்கும் அந்த வேடர்களை, சத்துருக்களை சம்ஹரிக்கும் கருடன் வாயை மூடிக்கொண்டு விழுங்கிவிட்டாராம். இப்படி கருடன் அந்த தேவலோகத்திற்கு செல்லும் பொழுது எத்தனையோ இடையூறுகள். தாயார் ஆசீர்வாதம் செய்தாள் அல்லவா? ஆகையால் சென்ற காரியம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். வாயினுள் விழுந்த பிராமணனை விழுங்காமல் விட்டதையும், ஒரு யானையையும் ஒரு யாமையையும் தூக்கிச் சென்றதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம்.
பிராமணன் ஒருவன் தன் பத்தினியுடன் கருடனுடைய வாயிலே சென்று நெஞ்சை அடைந்த பொழுது எரிகின்ற தணல் போல் சுட்டானாம். உடனே கருடன் வாயை திறந்து கொண்டு, தாங்கள், நான் வாயை திறந்து கொள்ளுகிறேன், சீக்கிரமாக நீங்கள் வெளியில் சென்றுவிடு, எப்பொழுதும் பாவச் செயலை செய்து வரும் பிராமணனையும் நான் கொல்லுவதில்லை, ஆகவே நீ வெளியிலே சென்றுவிடு என்று கூறினாராம். அப்படி அந்த பாவ புண்ணியங்களை பார்ப்பவன் கருடன் தன்னுடைய தாயின் பேச்சை மாறாது அனைவரையும் அப்படி நடத்தி கொண்டே செல்லுகிறான். இதோ அப்படிப்பட்ட கருட பகவான் திருமலையிலே கருட சேவையிலே எம்பெருமானை தாங்கிக் கொண்டு பௌர்ணமி கருட சேவையிலே விசேஷமான அலங்காரத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் கருட வாகனத்திலே. கருடார் உடனே கோவிந்தா 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 என்று. அப்படி அந்த பிராமணனை கேட்ட என்னுடன் என் மனைவியான இந்த வேடச்சியையும் விட்டுவிடியாக என்றான். இந்த வேட்டுவச்சியுடன் விரைவில் வெளியே சென்றுவிடு, என் ஜடராக்னியில் நீங்கள் ஜீரணமாவதற்கு முன்பு வெகு வேகமாக சென்று விடுங்கள் என்று கருடன் அனுமதி அளித்தாராம். அப்படி அந்த வேட்டுவச்சியுடன் வெளிப்பட்டு வந்த கருடனை வாழ்த்திவிட்டு தான் நினைத்த இடத்திற்கு சென்று விட்டாராம். அதன் பிறகு பக்ஷிராஜன் மனோவேகமாக ஆகாயத்திலே சென்றார். ஒப்பற்ற பல பராக்கிரமுடைய கருடன் தன்னுடைய பலத்தினால் சென்று கொண்டே இருக்கிறானாம். இப்படி அந்த கருட பகவான் சென்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பிதாவின் இருப்பிடம் சென்று அவரை சேவித்து அவர் கேட்டதற்கு முறைப்படியாக தனது வரலாற்றை கூறினாராம். குழந்தை, உனக்கு உன் தமையனுக்கும் உன் தாய்க்கும் உண்ண உணவு எப்பொழுதும் சௌக்கியமாக கிடைக்கிறதா? முக்கியமாக உனக்கு வேண்டிய ஆகாரம் மனுஷலோகத்திலே கிடைக்கிறதா? அதி வேகமாக நீ எங்கே செல்லுகிறாய் என்று கஸ்யப மகரிஷி கேட்கிறார் பிள்ளையை. தந்தையாரே, என் தாய்க்கும் என் பிராதாவுக்கும் வேண்டிய ஆகாரம் எப்பொழுதும் சௌக்கியமாக கிடைக்கிறது. எனக்கு அதிக உணவு வேண்டி இருப்பதனால் அவர்களைப் போல சுகமாக இருக்க முடியவில்லை. என் தாயை அடிமை தளத்திலிருந்து நான் மீட்க வேண்டும். அதற்காக சர்ப்பங்கள் சொன்னபடி அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக தேவலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். என் தாயின் நியமனப்படி வேட்டுவச்சேரியில் உள்ள ஆயிரக்கணக்கான வேடுவர்களை தின்றும் என் பசி அடங்கவில்லை. అహమిక కంటే నీ పాదాలు పూజించే నియమమెక్కుడు చేపట్టి నీ శిరసు పూజించే అహమిక కంటే నీ పాదాలు పూజించే నియమమెక్కుడు మాపుదాకా నిన్ను కొల్చి మంది మేళము కంటే మాపుదాకా నిన్ను కొల్చి మంది మేళము కంటే దాపగు నీ దాసుల
కనిను కొల్చి మంత్ర మేళము కంటే దావగు నీ దాసుల శేషత్వమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు చికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు గోకులనందన గోపకిశోర గోపీనాథ హరే అనాథ రక్షక భక్తాంధవ ఆశ్రిత పక్ష హరే గోకులనందన గోపకిశోర గోపీనాథ హరే అనాథ రక్షక భక్తాంధవ ఆశ్రిత పక్ష హరే జీవినై గర్వించుట కంటే హరయనీ దాసుల లెంకౌటెక్కుడు హరి నీ ప్రసాద జీవినై గర్వించుట కంటే హరయనీ దాసుల లెంకౌటెక్కుడు వెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే వెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే ధరణి కూడిగా కాండ్ల తలపించుటెక్కుడు వెరవున నీ చెవిలో నిన్న పాలు సేయు కంటే ధరణి కూడిగా కాండ్ల తలపించుటెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు చికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు సాయుజ్యమందుట కంటే కట్టే నీ నామ ఫలమందుటెక్కుడు చెట్టి మిమ్ము ధ్యానించి సాయుజ్యమందుట కంటే కట్టే నీ నామ ఫలమందుటెక్కుడు ఇట్టే శ్రీ వెంకటేశ ఏలితి విందు వంకనే ఇట్టే శ్రీ వెంకటేశ తిట్టపు మా గురుని ఉపదేశమెక్కుడు ఇట్ట శ్రీ వెంకటేశ ఏలితి విందు వంకనే తిట్టపు మా గురుని ఉపదేశమెక్కుడు కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు శ్రీ విభుడా నీవు మాకు చికే మర్మమిదివో కైవల్యమున కంటే కైంకర్యమెక్కుడు గోకులనందన గోపకిశోర గోపీనాథ హరే అనాథ రక్షక భక్తాంధవ ఆశ్రిత పక్ష హరే గోకులనందన గోపకిశోర గోపీనాథ హరే అనాథ రక్షక. ఓం నమో వెంకటేశాయ, ఓం నమో நாராயணாய, கோவிந்தா 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 என்று அந்த திருமலை அப்பனுடைய வருடா அதாவது மாதாந்திர கருட சேவையை
சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த கஸ்யப மகரிஷி கூறுகிறார், எதற்காக நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, தந்தையே, என்னுடைய தாய்க்கும் என்னுடைய அதாவது சிறிய தாயாருக்கும் வேண்டிய ஆகாரம் எனக்கு சௌக்கியமாக கிடைக்கிறது என உணவை வேண்டி இருப்பதனால் அவர்களை போல் சுகமாக இருக்க முடியவில்லை. என்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக நான் ஆயிரக்கணக்கான வேடுவர்களை தின்றும் என் பசி அடங்கவில்லை. ஆகையால் நான் எதை சாப்பிட்டால் என்னுடைய பசி தீரும் என்று என சக்தி பெற்றவனாகி அமிர்தத்தை கொண்டு வர முடியுமோ அந்த உபாயத்தை எனக்கு கூற வேண்டும் என்று கஸ்யபரை கருடன் வேண்டினாராம். குழந்தை, இந்த ஏரி மிக புண்ணியமானது என்று தேவலோகத்திலும் புகழ் பெற்றது. இதிலே ஒரு யானை இருக்கிறது. அது முன் ஜென்மத்தில் தன் அண்ணனாக இருந்த ஆமையை தலையை குனிந்து கொண்டு எப்பொழுதும் இழுக்கிறது. அவை இரண்டுக்கும் முன் ஜென்மத்தின் விரோதம் உண்டானதையும் அவற்றின் உயரம், பருமன் முதலான அளவைகளையும் சரியாக சொல்லுகிறேன். முன் ஜென்மத்திலே அவை இரண்டும் தங்கள் பெற்றோரின் சொத்தை பிரித்து கொள்வதிலே விரோதம் ஏற்பட்டனவாம். அதனால் இந்த கதையை கேட்பதினால் சம்சாரத்திலே வைராக்கியம் உண்டாகும். இதை கேட்பதினால் உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று கூறி கஸ்யபர் தன்னுடைய மகனான கருடனுக்கு அந்த கதையை விளக்குகிறார். விபாவசு என்ற மகரிஷி அவர் அதிகமாக கோபம் கொள்பவர். அவருக்கு சுப்ரதீகர் என்ற தம்பி இருந்தாராம். அவர் சிறந்த தபஸ்வி. சுப்ரதீக மகரிஷி தன்னுடைய மகனுக்கும் தமக்கும் தங்கள் பெரியோர்களின் சொத்து பிரியாமல் இருப்பதில் திருப்தி கொள்ளவில்லை. விபாவசுவுடன் அவர் பேசும் பொழுதெல்லாம் பாக பிரிவினை பற்றியே பேசுவாராம். அப்படி விபாவசு, பெருந்தவம் உள்ளவனே, சொத்தை பிரித்து கொள்வதில் பிழைகள் பல ஏறலாம். பல புத்தி கெட்டு பிரிவினையை விரும்புகிறார்கள். சொத்தை பிரித்து கொண்ட பிறகு பொருளிலே மோகம் கொண்டு அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் கூட அவர்கள் அன்புடன் வாழ்வது கிடையாது என்று கூறுகிறான். இதோ பகவானுடைய இந்த கருட சேவையிலே பக்தர்கள் நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டு தங்களுடைய கைங்கரியத்தை, பக்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவானே வேங்கடவனே, கருடாரூடனே, சப்தகிரி வாசனே, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் அனைவரும் கூட திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டு இதோ அந்த பகவானுடைய கருட சேவையை திளைத்து கொண்டிருக்கிறார்கள். சேவிக்கலாம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று திருமலையிலே நாம் சேவிக்கும் இந்த கருட சேவை இன்று மிகவும் விசேஷமான கருட சேவை. அந்த கருட சேவையிலே எம்பெருமானை சேவிப்பதற்காக சந்திர பகவான் கூட வந்து சென்றார். ஒவ்வொரு மாதமும் இந்த கருட சேவையில் அவர் வந்து பகவானை தரிசனம் செய்து கொண்டு ஆசிகளை பெற்று செல்லுகிறார். அப்படி அந்த விபாவசு என்பவன் சொத்தை பிரிக்கும் பொழுது எத்தனையோ இன்னல்கள் நேரலாம். ஆகையால் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்வது கிடையாது. அதாவது சொந்தமாக தங்களுக்கே வேண்டும் என்று நினைத்து கொண்டு தங்கள் பொருள்களை வைத்துக்கொண்டு தனியாக வாழும் இந்த மூடர்களை தெரிந்து கொண்டு விரோதிகளாக சுயமாக இருப்பவர்கள் மித்திரர்கள் போலவும் இவர்களுடன் சேர்ந்து இவர்களை சேரவிடாமல் விரோதத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆகவே இவர்களை கலைந்து தனியே இருப்பதை அறிந்து நடுவிலே தலை வைத்து புகுந்து அவர்களுக்கு விரோதத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று இவ்வாறாக கூறுகிறார். சகோதரர்கள் பெரியவர்கள் கூறும்படி நடப்பவர்களாக இருந்தாலும்
ஒருவரை ஒருவர் சந்தேகித்து பாகப்பிரிவினை செய்து கொள்வதை யோக்கியர்களாக பெரியோர்கள் கொள்ளவில்லை என்றும். இவ்வளவையும் கேட்ட பிறகு சுப்ரதீக மகரிஷி பங்கிட்டுக் கொள்வதை பற்றியே பேசினார், நிர்பந்தமும் செய்தார். சுப்ரதீகா, நான் பலவாறாக சொல்லியும் நீ கேட்காமல் பிரிவினையை, அதாவது பாக பிரிவினையை விரும்புகிறாய். உன்னை என்னால் தடுக்க முடியவில்லை. ஆதலால் நீ யானை ஜென்மத்தை அடைவாய் என்று விபாவசு சபித்து விட்டார். இதை கேட்ட சுப்ரதீகர், நீயும் ஜலத்திலே சஞ்சரிக்கின்ற ஆமையாக கடவாய் என்று தானும் சாபமிட்டு விட்டான். இவ்விதமாக சுப்ரதீகரும் விபாவசும் பொருள் விஷயமாக புத்தி மயங்கி ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டு யானையாகவும் ஆமையாகவும் பிறந்து விட்டனர். அவர்களுக்குள்ளே பகையும் வளர்ந்தது. அப்படி கர்வம் கொண்ட யானையும் ஆமையும் துவேஷத்தை விடவில்லை. பெரிய உருவம் கொண்ட அவை இரண்டும் கூட பழைய விரோதத்தை மறக்காமல் அந்த ஏரியிலேயே இருக்கின்றன. அவை இரண்டினுள் அழகிய பெரிய யானை பிளிரிக்கொண்டு இதோ வருகிறது. அந்த சப்தத்தை கேட்டதுமே குளத்தை கலக்கிக் கொண்டு ஆமையும் கரைக்கு வருகிறது. அதை கண்டு சக்தியுள்ள யானை துதிக்கையை அசைத்து கொண்டு தண்ணீரில் இறங்கி தந்தத்தினாலும் துதிக்கையினாலும் காலினாலும் வாலினாலும் அடித்து மீன்கள் நிறைந்த இந்த தடாகத்தை கலக்குகிறது. சக்தி வாய்ந்த ஆமையோ தலையை தூக்கி கொண்டு யுத்தத்திற்காக எதிர் வருகிறது. இப்படி இவர்கள் இருவரும் கூட மிகவும் உயர்ந்த சண்டையில் ஈடுபடுகின்றனர். ஒன்றை ஒன்று கொல்லுவதற்காக நினைக்கிறார்கள். இவற்றை புஜித்துவிட்டு நீ நினைத்த காரியங்கள் செய்து முடிப்பாயாக என்று அந்த கஷ்யபர் கூறுகிறார். இப்படி அந்த கதையை பெரிய மலை போல் உக்கிரமான ரூபத்தோடு கூடின யானையையும் அந்த உண்டு மகிழ்ந்து அமிர்தத்தை கொண்டு வா என்று கஷ்யப மகரிஷி கருடனுக்கு கூறுகிறார். இப்படி அந்த கஷ்யபரின் ஆசீர்வாதமானது தேவர்களுடன் யுத்தம் செய்யும் பொழுது உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద పరిసరులు బాంధవులు హితులు కొలువగా ఇందరును శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి శత సహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద
మోగితల మూటలు కడలేని ఘనము కాంతలును ముడుపులు జాళెలు మోగితల మూటలు కడలేని ధనము కాంతలును కడుమంచి మనులు కరులు తురగములు వడిగొని జలగుచు వత్తురు కదలి కడుమంచి మనులు కరులు తురగములు బడిగొని చెలగుచు వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోననే వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద మగుటవర్ధనులు మండలేశ్వరులు జగదేకపతులు చతురులను మగుటవర్ధనులు మండలేశ్వరులు జగదేకపతులు చతురులును తగు వెంకటపతి దర్శింపగ బహువగల సంపదల భక్తురు కదలి తగు వెంకటపతి దర్శింపగ బహువగల సంపదల భక్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోననే వత్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద ఓం నమో వెంకటేశాయ. கருடாருடனே கோவிந்தா கோவிந்த. பகவானுடைய பௌர்ணமி கருட சேவையிலே நாம் இப்பொழுது கருட வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பெருமாளை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. கருடனின் தாய் வினத்தையை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திற்கு சென்று அமுதத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயான வினத்தையின் சிறையிலிருந்து மீட்டார் கருடன். தனது தாயை கத்ருவும் அவள் ஈன்றெடுத்த பாம்புகளும் சிறை வைத்தபடியால் பாம்புகளை பழிவாங்க நினைத்த கருடன் பாம்புகளை வீழ்த்தி அவற்றையே தனது திருமேனியிலே ஆபரணமாக அணிந்தாராம். கருடன் தனது உடலில் 8 வகை பாம்புகளை 8 இடங்களிலே அணிந்து கொண்டார். தலையிலே சங்கபாலன், வலக்காதிலே பத்மன், இடக்காதிலே மகாபத்மன், கழுத்திலே மாலையாக கார்கோடகன், பூணூலாக வாசுகி, அரைநான் கயிறாக தக்ஷகன், வலது கையிலே குளிகன், இடது கையிலே சேஷன் என்று. இப்படி அந்த பகவான் கருட வாகனத்திலே நமக்கு எழுந்தருளினார். ஆனந்த நிலையத்தை செவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்த நிலைய வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று. திருமலையிலே எழுந்தருளியிருக்கும் ननाथो ननाथः सदा वेङ्कटेशः
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ